வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 25/4/2026 எட்டயபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எட்டயபுரம் மாட்டு சந்தை சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், உங்க பேர் என்ன பேருண்ணே? செல்வகுமார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்னே? கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தையில ஒரு மரி வாங்கிறீங்க. என்ன கிடா மரியானே? அடிப்பொலியான நல்ல தூக்கலான இருக்கு, அருமையா இருக்கானே, செம்மையான ஒரு கிடா மரி வாங்கிருக்கீங்க. ஏன்னா இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பால்கனி. பால்கனி ஆடு வந்து ரொம்ப கிடைக்காது, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அருமையான கலர் இருக்கு, நல்ல கலரான ஒரு அணில் கலர்ல தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. நல்ல சூப்பரான கிடாவா இருக்குண்ணே. ஏன்னா இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க கிடா மாதிரி? கோவிலுக்கு வச்சுக்கலாம். சரி, கோவிலுக்கு வச்சுக்கலாம், வளர்ப்புக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அருமையா இப்ப கோவிலுக்கு வாங்கிருக்கீங்க, விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. அழகான கிடாவா வாங்கிருக்கீங்க. ஏன்னா இது எத்தனை மாசம் இருக்கும்? ஏதாவது பல்லு போட்டிருக்கா? பல்லு எதுவும் சேர்ந்துருக்கு? 7-8 மாசம். அப்ப பல்லு போடல? அப்ப பல்லு போடாத இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. எந்த ஒரு ஒச்சில்லாத குட்டியா, பாட்ட சத்தமான குட்டியா வாங்கிருக்கீங்க. என்ன இது என்ன வேலை சொன்னாங்க சந்தையில? 18 ரூபா சொன்னாங்க. நாங்க 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 18,000 சொல்லி 15,000 முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இது இடம் என்ன எத்தனை கிலோ இருக்கு தெரியுமா? 40-45 கிலோ. சரி, உயிரிட 17 கிலோ. அப்ப வாங்கின விலைக்கு ஆடு பெரும் அப்படிங்கிறீங்க. பெரும் நல்ல ஒருத்தா இருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்கின விலைக்கு ஆடு ஒருத்து அப்படிங்கிறாங்க. நல்லா சூப்பரான கிடாவா, அருமையான கிடாவா வாங்கியிருக்காரு அண்ணன். நம்ம செம்மையா இருக்கு, நல்ல ஒரு வித்தியாசமான கலர்ல ஒரு அணில் கலர் பால்கனி ஆடு அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்குண்ணே, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு குட்டி, செம்மையா அடிதூள டக்கரா இருக்குண்ணே. அண்ணாச்சி வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சமுத்திரக்கனி. என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கீழே தாயில்பட்டியில வந்திருக்கீங்க. நம்ம பாருங்க எட்டயபுரம் மாட்டு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களா? ரெண்டு கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடாமரியா இருக்கு, ஜம்மன் இருக்கு, இளங்குட்டியா பார்த்து வாங்கிருக்கீங்க. ஆடு இது என்ன ரகம் தெரியுமா அண்ணாச்சி? தெரியல. கொடியாடு. எட்டயபுரம்னா கொடியாடு. ஒன்னு சீனி கலர்ல வாங்கிருக்கீங்க, ஒன்னு செவ்வல்ல வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க அண்ணாச்சி? 2 குட்டி ஜோடி. சரி, எவ்வளவுக்கு முடிச்சீங்க? 13,000 வாங்கிக்கிறீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி? வளர்க்கறதுக்கு. அப்ப ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா வீட்டுல? வீட்டுல குட்டி இருக்கு. எத்தனை குட்டி வச்சிருப்பீங்க? ஜோடிக்கு வாங்கிருப்பீங்க. ஒண்ணுதான் இருக்கு, கூட சேர்ந்து அது தனியா இருக்குங்கிறனால கூட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிட்டு பாருங்க. அழகான குட்டி, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணன் ஒரு நம்ம சீனி கலர்ல ஒரு செவ்வள கலர்ல வாங்கியிருக்காரு, இளங்குட்டி. இது மாசம் தெரியுமா? எத்தனை மாசம் இருக்கும் குட்டி? தெரியாது. இது ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு, 4 மாசம் 3 மாசம். ஆமா, இளங்குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. சார் வணக்கம். சார் உங்க பேர் என்ன பேர் சார்? அஜ்மீர் கான். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? காரியாபட்டியில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களா சார்? ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி, செம்மையா இருக்கு, அடிப்பொலியா இருக்கு பாருங்க, நல்ல டக்கரா இருக்குங்க. ஒரு நல்ல கலரா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. பாருங்க இது என்ன ரகம் உங்களுக்கு தெரியுமா? எட்டயபுரம் கொடியாடு. புளியம்போரு கரும்போரு. போராடு புளியம்போரு வாங்கிருக்கீங்க, கரும்போடு வாங்கிருக்கீங்க. தம்பி வந்து கொலையோட வாங்கிருக்காங்க, கையோட கொலையும் கொண்டு வந்திருக்காங்க. தம்பி பேர் சொல்லல? அசாத். ஆமா, எத்தனை படிக்கியா? 12th படிக்கியா? சார் இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 12 ரூபா சொன்னாங்க. ஜோடி 12 ரூபா சொன்னாங்க. சரி, 10,500 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. அப்ப வீட்டுல எதுவும் குட்டி வச்சிருக்கீங்களா? வளர்க்குறீங்களா? சரி வச்சிருக்கீங்க, வாங்கிட்டு போயிருக்கீங்க. இருக்கு, அதோட சேர்ந்து வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காரு. இந்த 10,500 குட்டி பெருங்க அப்படிங்கிறீங்களா? நல்லா இருக்கா? சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்கிறாங்க, ஏன்னா திருவிழா காலங்கள், அதனால வந்துருச்சு. அருமையான குட்டியா இருக்கு. இது நம்ம எத்தனை மாசம் இருக்கும்? ஆமா, அடுத்த வாரம் அதிகமா இருக்கும். இது எத்தனை மாசம் இருக்கும்? 5 மாசம் குட்டியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது நல்லா நீங்க வளர்த்தீங்கன்னா எத்தனை மாசத்துல வளர்த்து ஆடாக்கிடுவீங்க? 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் வளர்த்தீங்கன்னா நல்லா பெருசா ஆக்கிடுவான். நம்ம எதிர்பார்த்த விலைக்கு வரும். அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அருமையான குட்டி வாங்கியிருக்கேன். அண்ணன் வந்து நம்ம கரும்போர் குட்டியும் ஒரு புளியம்போர் குட்டி. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. குட்டி சந்தைக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. நல்ல குட்டி, செம்மையான குட்டி, கலரான குட்டி வியாபாரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, பெரிய கிட்டா மாதிரி ஒண்ணு கொண்டு போகுது, செவ்வள கலர்ல. பாருங்க, அண்ணாச்சி ஒரு குட்டி வச்சிருக்காங்க. நிறைய இன்னைக்கு சந்தை விறுவிறுப்பா இருக்குங்க, பட்டு ஜோரா இருக்கு. இன்னைக்கு பாருங்க திருவிழா காலங்கள் நெருங்கிறதுனால
சந்தை நல்லா செம்மையா இருக்கு. சித்திரை மாசம் வைகாசி மாசம் வந்து நம்ம திருவிழா குட்டிகள் நிறைய பிடிப்பாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? ராஜசுந்தரம். அண்ணே உங்க பேர்லாம்? சஞ்சய் காந்தி. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? சிவலப்பரி பகுதி மடத்துப்பட்டி அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் மாவட்ட சந்தைக்கு கிடா மாதிரி வாங்கியிருக்கீங்க. என்ன கிடா? சரியான கிடா வாங்கியிருக்கீங்க. இந்த கயிறு கீழே அழகா இருக்குண்ணே, ஜம்முன்னு இருக்குண்ணே, செம்மையா அடிப்புள்ளி தூக்கலா இருக்கு. நல்லா தேடி பிடிச்சி ஒரு கலர் நல்ல குட்டியா கிட்டா, சரியான கிடானா கிடா. இந்த மாதிரி தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க. என்ன இது என்ன ரகம் தெரியுமா கிடா? கொடியாடு ஒரு கிடா வாங்கியிருக்கேன். அருமையான கிடா வாங்கியிருக்கேன். அண்ணே சந்தையில் என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணே? 30,000 சொல்லி 25,000 முடிச்சிருக்கீங்க. பல்லு எதுவும் போட்டுக்குமா? பல்லு போட்டு கிடா இருக்கு தெரியுமா? பல்லை பத்தி 2 பல்லு கிடா, 2 பல்லு கிடா அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்போ அப்படி தூளன. ஏன்னா இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா பார்த்துருப்பீங்க? இந்த மாதிரி கிடா, இந்த கிடா வாங்குறதுக்கு 14 கிடா வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கீங்க. கடைசி கிடா ஏற்கனவே கிடா வாங்கியிருக்கீங்க நிறைய. அப்போ கிடா என்ன பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? கோவிலுக்கு. கோவிலுக்காக வாங்கியிருக்கீங்க. கோவிலுக்காக விசேஷத்துக்காக வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டி. இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா வேற கிடா பார்த்தீங்கன்னு? வாங்கியாச்சு. ஓ அப்போ உங்களுக்கு பிடிச்சி எல்லா கிடமே பிடிச்சிருந்தது. எட்டயபுரம் ஆட்டத்தில் வந்து கிடா நிறைய 15 கிடா வாங்கியிருக்கீங்க. பார்க்குறது சரி. கோவிலுக்காக 30,000 ஒரு கிடா வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டி 15 குட்டி 15 கிடா மாதிரி சூப்பரா ஜம்முன்னு இருக்கு. 30,000 ஒரு கிடா ஒன்று வாங்கியிருக்கீங்க. ஒரு 15 கிடா மாதிரி வாங்கியிருக்கீங்க. 15 கிடா எட்டயபுரம் கொடியாட்டு கிடா வாங்கியிருக்கீங்க. பாருங்க அடி கொடியாட்டு கிடா அழகான தூக்கலா இருக்கீங்க. நம்ம சிவலபுரி பக்கத்தில் மடத்துப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு 15 கிடா வாங்கியிருக்கீங்க. அந்த 15 கிடா ஒரு காட்டலாமா வண்டியில்? பாருங்க நம்ம சரியான கடாங்க. 15 கிடா வாங்கியிருக்காங்க. உள்ள நம்ம சிவலபுரி பக்கத்தில் மடத்துப்பட்டி வாங்கியிருக்காங்க. 15 கிடா மாதிரிங்க. சும்மா செம்மையாக இருக்குது, அடி புள்ளியான தூக்கலாக இருக்குது. ஒவ்வொரு கிட்டாவும் சரியான செம்மையாக நல்லா பார்க்குறதுக்கு அடி டக்கரான கிடாவாக இருக்குங்க. அவர் கொஞ்சம் கீழே இருக்குண்ணா. உள்ள 15 கிடா இருக்குண்ணே. 15 கிடா இருக்கீங்க. நல்லா தேடி பிடிச்சி ஒவ்வொரு கிடாவும் தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க. நல்லா ஒச்சம் இல்லாத ஒரு அழகான நீட்டாக வாட்ட சாட்டமான நல்ல நீட்டு போக்கான ஆடு கிடா மாதிரியாக வாங்கியிருக்கீங்க. பாருங்க ஜம்முன்னு இருக்கு. அழகான நம்ம கொடியாட்டுக்கூட்டில் புளியம்பூர் கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்புறம் கருத்தில் வெள்ளை மரம் போட்ட கிடா இருக்குது. கரும்பொட்டு குட்டி வாங்கியிருக்காங்க. அழகான குட்டிங்க செம்மையாக இருக்குது. 15 கிடா மாதிரி. என்ன ஒவ்வொரு கிடாவும் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்கண்ணே? ஒவ்வொரு கிடா 30,000 வாங்கியிருக்கீங்க. அழகாக இருக்குது. 25,000 30,000 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. 15 கிடா மாதிரி அழகாக இருக்குது. ஜம்முன்னு இருக்குண்ணே, பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது, அடி தூளாக இருக்குது, அடி புள்ளியான கிடாவாக இருக்குது. ஒவ்வொரு கிடாவும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. அழகான மாதிரிங்க. நம்ம கரும்பூர் நம்ம ஆடுங்க. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகா நல்ல கலரில் பாருங்கள். கருப்பு விடையில் கரும்பூர் அப்படிம்பாங்க. கரும்பூர் குட்டிங்க. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டில் கரும்பூர் ஆடு மட்டும் தனியாக நிற்கி, குட்டி இல்லை. செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஜம்மு நல்லா வாட்ட சாட்டமான நீட்டு போக்கான ஒரு ஆடுங்க. அழகான மாதிரியா இருக்குங்க. அழகான ஆடாக இருக்குது. சென்னை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அருமையாக இருக்குது. வண்டியில் வாங்கி வச்சுருக்காங்க. விலை பேசி முடிஞ்சிச்சு. ஊருக்கு கொண்டு போகிறாங்க. பெங்களூர்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க குட்டி. செம்பரி குட்டி வாங்கியிருக்காங்க. பாருங்கள் பெங்களூர்லேருந்து டீட்டெயில் கொஞ்சம் கொடுக்கல அவருக்கு, கூச்சப்படுறாரு. பெங்களூர்லேருந்து நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. நல்ல குட்டியாக அருமையான நம்ம செம்பரி குட்டி கிடா மாதிரி பாருங்கள். அப்புறம் இன்னும் பார்க்குறாங்க, விலை பேசுகிறாங்க. வளர்க்குறதுக்காக ஆசையாக வளர்க்குறதுக்காக வாங்குறாங்க. கேட்டேன் பெங்களூர்லேருந்து வந்திருக்குங்க, இங்கே குட்டி கிடைக்க மாட்டேங்கி, எங்கள் இந்த மாதிரி குட்டி கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. எட்டயபுரம் பொட்டாடு குட்டி வாங்கியிருக்காங்க. அழகான குட்டி செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம கருப்பசாமி வியாபாரி, நம்ம கோவில்பட்டி வியாபாரி கருப்பசாமிகிட்ட பேசுகிறாங்க. மறுபடியும் மீண்டும் 2 குட்டி கையில் வச்சுக்காரு, வாங்கிறதுக்காக பேசுகிறாரு. செம்மையாக இருக்குது பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு புதுக்கோட்டை ஊருக்குங்க. நல்ல சரியான நல்ல குட்டிங்க, அழகான குட்டி, சின்ன குட்டி, இளங்குட்டிகளா இருக்கு பாருங்க. பண்ணைக்கு போகுது, ஆட்டு பண்ணைக்கு கொண்டு போறாங்க. வாங்கி நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கொடியாடுகள் வாங்கிட்டு போறாங்க. கொடியாடு குட்டிங்க எல்லாமே கொடியாட்டு குட்டி. செம்பரி குட்டி இருக்கு பாருங்க. அழகான பொட்டாடு எல்லாம் இருக்கு. செம்பரி குட்டியில அழகா பொட்டு மாதிரி பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க அழகா நம்ம பால் குடிக்கிற குட்டிங்க. எல்லாமே சின்ன குட்டி, ஒரு பிறந்த 15 நாள்ல இருந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள குட்டி. அழகான குட்டிங்க, நல்லா வளர்ப்புக்காக நான் வாங்கிட்டு போறாங்க. நம்ம புதுக்கோட்டை வாரம் வருவாங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில குட்டிகள் வாங்கிட்டு போவாங்க. பண்ணைக்கு கொண்டு போறாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சேவக பெருமாள். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நூத்தலக்கரை. இப்படி வாங்க, வெயிலு கிளாரிட்டி. நூத்தலக்கரையில இருந்து நம்ம சேவக பெருமாள் என்ன வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில
நல்ல ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. என்ன கிடாமரி தானே? அழகான மாப்பிள்ளை கிடாய், காக்கடாய் அப்படிங்கிறாங்க. அப்படி காக்கடாய்னா என்ன அர்த்தனே? ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க. அழகா. அப்ப ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்க. ஆடு வச்சிருக்கீங்க. அதனால ஆட்டுக்கு தேவைக்காக ஆடு கிடாமரி வாங்கிருப்பீங்க. தேவை இருக்கு. மாப்பிள்ளை கிடாய் வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகனே ஆடு? இது வந்து நம்ம கொடியாட்டு வரைக்கும் சொல்ல முடியாது. இது நம்ம நாட்டாடு. ஓ அப்படி இருக்கு. என்ன ரெண்டு கலந்து வேற நாட்டாடு வேற. நமக்கு வந்து எந்த வெயில அடிக்கலாம். ஓ அப்படி. நாட்டாடுன்னா எந்த வெயில்னாலும் அடிக்கலாம், மேய்க்கலாம். கொடி அப்படின்னு அப்படி இல்ல. சரி சரியா இருக்கு. செம்மையா இருக்குங்க. அடி தூளா அடி புள்ளியா இருக்கு. அண்ணா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. ஆமா வாங்கிருக்கீங்க. இது இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? கிடைச்சது 10 கிடா பாத்திருப்பீங்க. இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 19 ரூபா சொன்னாங்க. சரி 14,500 19,000 சொல்லி 14,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அடிப்பொலியான நல்ல செம்மையான மாப்பிள்ளை கிடா வாங்கிருக்கீங்க. அண்ணன் செம்மையா இருக்குங்க. எத்தனை கிலோ வரும்? வந்து பார்க்க போனா 5 கிலோ வரும். 5 கிலோ வரும். அப்ப வாங்கின விலைக்கு ஆடு நல்லா பெரும். ஆடு வந்து வாங்கின விலைக்கு தரும் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு. அடிப்பொலியான நல்ல செம்மையான ஒரு மாப்பிள்ளை கிடா அண்ணன் வந்து தேடி பிடிச்சி எந்த ஒரு ஒச்சல்லாத கிடா வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. அண்ணா அண்ணாச்சி உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? முருகேசன். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? விளாத்திக்குளம் பக்கம் குருவார்பட்டியில இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில ஒரு கிடா மாதிரி வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. நல்ல கிடா சூப்பரா இருக்கு. நல்ல கலரா இருக்கு. இது அண்ணாச்சி என்ன ரகம் தெரியுமா அண்ணாச்சி? கொடியாட்டு குட்டியில வெள்ளை சீனி கலர்பாங்க. கொடியாட்டு குட்டியில நல்ல சீனி கலர்ல வாங்கிறீங்க. அழகான கிடாவா இருக்கு. செம்மையா இருக்கு. பார்க்கறதுக்கு அடித்தூளா இருக்கு. அண்ணாச்சி சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 13,000 சொல்லி 12,000 வாங்கிருக்கீங்க. அடிப்பொலியான நல்ல தூக்கலான நல்ல கலரா இருக்கு. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாடுக்கு வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஜாமன் இருக்கு பாருங்க. அப்படி செம்மையா டக்கரான நல்ல அண்ணாச்சி ஒரு தேடி பிடிச்சி ஒரு எந்த ஒரு ஒச்சல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாக்குறது. சரி பேசுங்க. அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? வைரமுத்து. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? காக்கி கோடம்பட்டி. அது எங்க இருக்கு? சிவாசி நகரம் மேற்கு இருக்கு. அங்கிருந்து நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன கிடா மாதிரி வாங்கிங்களா பெண் மாதிரியான? கிடாய் குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. என்ன இது மாசம் எத்தனை மாசம் இருக்கும் குட்டினா? 3 மாத குட்டி கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. நல்லா தேடி பிடிச்சி ஒரு கொடியாட்டு குட்டியில வாங்கிருக்கீங்க. கொடியாட்டு குட்டி ரகம் புளிம்போர் குட்டி. அண்ணா இது வந்து வளர்க்குறது வாங்கிருக்கீங்களா? என்ன பயன்பாட்டுக்கு? வளர்க்குறது வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. வளர்க்குறதுனா இது எத்தனை மாசத்துல நீங்க வளர்த்து பெருசா ஒரு ஆடு உண்டாக்குவீங்க? ஆடு சரி. அது வளர்க்குறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் வளர்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரேட்டுக்கு மதிப்புக்கு உள்ள வளர்க்கலாம். அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. என்னாச்சு இது வளர்க்குறது எந்த மாதிரி போடுவீங்க தீவனம்? ஆட்டு கொலை தீவனம் கொலைகள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்க. வீட்டில் அப்போ ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடு வச்சிருக்கீங்க. அதனால தான் தெரியுது. அழகா இருக்கு. ஆடு கிட்டி இருக்கு. வச்சிருக்கீங்க. அப்போ எவ்வளோ ஆடு வச்சிருவீங்க? 100 ஆடு வச்சிருக்கீங்க. அப்போ பெரிய சம்சாரி. அதனால நல்லா விவரம் தெரியுது. 100 செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க. அது எல்லாமே மேய்ச்சல் முறை தானே? எல்லாமே மேய்ச்சல் முறை. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அடிப்பொலியான நல்ல ஒரு குட்டி 3 மாச குட்டி கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. இது சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க சொன்னே? 4,000 சொல்லி 3,000 முடிச்சிருக்கீங்க. வாங்கின விலைக்கு நம்ம எட்டியாபுரம் ஆட்டை சந்தைங்க. இன்னைக்கு சனிக்கிழமை 25/4/2026. இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. எட்டியாபுரம் ஆட்டு சந்தை நல்ல ஜோரா இருக்குங்க. இன்னைக்கு சரியா இருக்கு. செம்மையா இருக்கு. சந்தை நல்ல கூட்டமா இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு பாருங்க. மணி 8 மணி ஆச்சு. வெயில் கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கனால மக்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நல்ல திருவிழா காலங்கள் வந்துருச்சு. சந்தை செம்மையா இருக்குங்க. நல்ல வெள்ளாட்டு வியாபாரம் பட்டு ஜோரா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கூட்டம் அது வரைக்கும் இருங்க. வாசல் வரைக்கும் இருங்க. 2 வாசல் வரைக்கும் இருக்கு கூட்டம். செம்மையான கூட்டங்க. அழகான நான் எட்டியாபுரம் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டியாபுரம் சந்தைங்க. இது வெள்ளாட்டு சந்தை. அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? வேலுச்சாமி. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்கண்ணே? லட்சுமியாரம். சிவாசி பக்கத்துல லட்சுமியாரத்துல இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் மாவட்ட சந்தையில மரி வாங்கிருக்கீங்க. ஏன்னா எல்லாமே கிடாமரி வாங்கிங்களா பெண் மரியானே? எல்லாமே கிடாமரி. அழகான கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்லா தேடி பிடிச்சி ஒவ்வொரு கலரும் நல்ல வெள்ளை 4 ஒரே கலர்ல வாங்கிருக்கீங்க. வெள்ளை கலரை அடையாளம் தெரியுங்க. தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 4 குட்டி 4 கிடாமரி. சரி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 36 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க.
அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள். செம்மையாக நல்ல 4 கிடா 4 கிடா மாதிரி. அண்ணாச்சி இது மாதம் எத்தனை மாதம் இருக்கும் குட்டி? 6 மாதம் குட்டி. இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்குறதுக்கு வாங்கிருக்கீங்களா இல்லை வளர்க்குறதுக்கு வாங்கிருக்கீங்க? அப்போ ஆடு எதுவும் வீட்டில் வளர்க்குறீங்களா? ஆடு வச்சுருக்கீங்களா வீட்டில்? இருக்கு, அதனால் சேர்த்து வளர்க்கலான்னு வாங்கிக்கிறீங்க. ஆடு செம்பரி வளர்க்குறீங்களா வெள்ளாடு வளர்க்குறீங்களா? வீட்டில் வெள்ளாடு தான் வளர்க்குறீங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு நல்ல கொடியாட்டு குட்டியில் நல்லா சீனி கலர். ஓ கொடியாடு கிடையாது, சீனி ஆடு. சீனி ஆடு வாங்கிருக்கீங்க. 4 குட்டி 36,000 ரூபாய்க்கு. நம்ம லட்சுமிவரம், அதாவது சுகாசி பக்கத்தில் லட்சுமிவரத்துலேருந்து அண்ணன் வேலுச்சாமி. வேலுச்சாமி நல்ல அழகான குட்டியாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு ஒச்சலாத குட்டி, வாட்ட சாட்டமான குட்டியாக வாங்கியிருக்கீங்க வளர்க்குறதுக்காக தேடி பிடிச்சி. இது வளர்த்து விற்பனைக்கு ஆடு பேர் வளர்த்து ஆமாம் தேவைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை மறுபடியும் கையடி மாற்றி விடுறதான். சரி சரி சரி. அண்ணன் வந்து அவங்க தேவைக்கு ஆடு வந்து வச்சுக்கிடுவாங்க, விற்பனைக்குன்னு கொடுப்பாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்கள் பேர் என்ன பேருண்ணே? உங்கள் பேர் என்ன பேருண்ணே? ஆடியராஜ். ஆடியராஜ். என்ன எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? காரியாப்பட்டிலேருந்து வந்திருக்கீங்க. பாருங்கள், நம்ம செட்டியாபுரம் மாட்டு சந்தையில் ஆடுகள் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? கெடா மாதிரி பெண் மாதிரி 3 கெடா குட்டி 3 ஆடு வாங்கியிருக்கீங்க. பெண் மாதிரி 3, கெடா மாதிரி 3. அழகாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றும் தேடி பிடிச்சி அழகான குட்டியாக வாங்கியிருக்கீங்க. நல்ல கலராக அழகான கலராக வாங்கியிருக்கீங்க. நான் பாருங்கள், செவ்வாழை, கருத்து குட்டி, போர் ஆடு, குரால் ஆடு, கொடியாடு எல்லாம் செம்மையாக இருக்குது. பாருங்கள், என்ன ஆடு சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க இந்த ஆடுலாம் மொத்தம்? சரி, 3 கடா. சரி, 50,000. என்ன விலைக்கு முடிச்சிங்க? கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி ஆடு. இப்போ ஆடு வாங்கின விலைக்கு உங்களுக்கு ஒருத்து தான். ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? வளர்ப்புக்கு 6 ஆடு இருக்குது. இது ஆடு எப்போ ஏற்கனவே வளர்க்குறீங்களா? வளர்த்துருக்கீங்க. அதனால் அந்த இல்லை ஆடு இப்போ கையில் இருக்க வளர்த்துருக்கீங்களா? ஆடு இல்லை, அப்போ வளர்த்த அனுபவம் இருக்குது. ஆடு வளர்த்த அனுபவம் இருக்குது, அதனால் இப்போ வளர்க்குறதுக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம நெட்டியாபுரம் கொடியாடு குட்டியாக வாங்கியிருக்கீங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குண்ணே, ஜம்முன்னு பாருங்கள். இல்லை குட்டி இல்லாமல் இருக்குண்ணே, தனி ஆடு மட்டும் இருக்குது. சென ஆடு குட்டி போடும். அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. சென ஆடுன்னா இது எத்தனை மாதம் சென அப்படிலாம் தெரியாது, பார்த்தா தெரியும். எத்தனை இப்போ பல்லு போட்ட ஆடு? எத்தனை? 2 பல்லு. அப்போ ஒரு வயசு கிடா, 2 வயசுக்குள்ளே கிடா, 2 வயசுக்குள்ளே இருக்குது கிடா பெண் மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேங்க. அழகான குட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 கிடா மாதிரி 3 பெண் மாதிரி வாங்கியிருக்கேங்க. அது செம்மையாக இருக்குது. அண்ணாஜி வணக்கம். அவங்க பேர் என்ன பேர்? அண்ணாஜி பாண்டி. அண்ணாஜி எந்த ஊர்லேருந்து வரீங்க? அருப்புக்கோட்டத்து பக்கத்துலேருந்து வந்திருக்கீங்க. பாருங்கள், நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில் ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்களா அண்ணாஜி? பெண்ணாடு, குரால் அதான் மாதிரி பெண்ணாடு தானே வாங்கியிருக்கீங்க? பெண்ணாடு வாங்கியிருக்கீங்க. நம்ம குரால் ஆடு வாங்கியிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஆடு மட்டும் இருக்குது, தனியாக இருக்குது, குட்டி எது இல்லையோ? அப்போ சினையா இருக்கா? அந்த சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ வாங்கினீங்க? 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா 9 ரூபாய்க்கு சொல்லி எவ்வளோக்கு முடிச்சிங்க? 7,500 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கருத்து குட்டி ஆடு வாங்கியிருக்கீங்க. பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 கிடாமரி இருக்குங்க இந்த இடத்துல ஒரே காரில். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா கலரான குட்டிங்க பாருங்கள். எல்லாம் கிடாமரிங்க, சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது, அழகான கிடாமரிகள் இருக்குது பாருங்கள். அழகான காட்சிகள். 20 கிட்டி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 கிடாமரி இருக்குங்க. அங்கேயும் இருக்குங்க, இங்கேயும் கிடாமரிகள் நிறையா இருக்குது பாருங்கள். ஒரு இதே இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிடாமரி இருக்குங்க. அழகாக இருக்குது, அழகான கிட்டா ஜம்முன்னு இருக்குங்க. பெரிய நம்ம எட்டியாபுரம் கரும்போர் குட்டிங்க. எட்டியாபுரம் ஆடில் கரும்போர் ஆடுங்க பாருங்கள். அதோட கொம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா விரிஞ்சி அழகாக செம்மையாக இருக்குங்க குட்டி கிட்டா. அப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு அருமையாக வளர்த்துருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்குது. செவ்வாழை கலரு. அப்புறம் கரும்பூர் கிட்டா, எட்டியாபுரம் கொடியாட்டு கிட்டிங்க. அப்புறம் தாடி பாருங்க, அதோட தாடி பாருங்கள், அழகாக இருக்குங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்த பெரிய கிட்டாங்க, சும்மா சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு கிடாமரி இருக்குங்க, அழகான கிடாமரை. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் இன்றைக்கி நிறைய கிடாமரி நிறைய வந்திருக்குங்க. அண்ணே தம்பி வணக்கம். உங்கள் பேர் என்ன பேர்? வல்லரசு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. பாருங்க, நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு ஆடு கொண்டு வந்தீங்க. கிடாமரி கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அழகான கிட்டாவாக இருக்குது, ஜம்முன்னு பாருங்க. அவர் உயரத்துக்கு இருக்குங்க. 2 குறுக்கு குட்டி, 8 குறுக்கு. அதான் உங்க உயரத்துக்கு இருக்குல்ல பாருங்க, செம்மையா இருக்குங்க.
அழகான அடி பொலியா தூக்கலா இருக்கு. 45 ரூபா சொல்றோம். 45 ரூபா சொல்லுங்க ஒரு கெடா. ஒரு கெடா. ஆ அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம். அனுசரிச்சு வந்தா கெடுக்கலாம் அப்படிங்க. நம்ம ஒரு 50 கிலோல இருந்து 60 கிலோ இருக்கும் அப்படிங்க. அப்ப வாங்கின 2 கெடா என்ன ரேட் சொல்றீங்க? 2 கெடாய் 1 லட்சம் ரூபாய்க்கு சொல்றீங்க. 1 லட்சம் ரூபாய் சொல்றீங்க. ஆமா கிட்டத்தட்ட ஒரு கெடா 45 ரூபாய். ஒரு கடை 45 ரூபா சொல்லுங்க. அருமையான கெடாவா இருக்கு. செம்ம கொஞ்சம் தடமா இருக்காரு. அவரை கண்டுக்கு விலை அதிகமா இருக்கு. ஆமானவனா ரேட் அதிகமா சொல்றீங்களா? பாருங்க செம்மையா இருக்குங்க. என்ன ஆடு பல்லு போட்டுக்க. எப்படி எத்தனை பல்லுண்ணே? பல்லு இப்பதானே 6 பல்லு. 6 பல்லு கெடா அருமையா இருக்கு. பாருங்க செம்மையா இருக்கு. அடிப்புலியான நம்ம டக்கரான கெடாங்க. சும்மா சூப்பரா இருக்கு. அடிப்புலியான நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு பாருங்க. ஜோடியா 2 கெடா ஒண்ணு போல இருக்குண்ணே. அருமையா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு இழைச்சது இல்ல சலிச்சது இல்லாம. இது கொஞ்சம் பெரிய கெடா. அதுக்கு பெரிய கெடா. பெரிய கெடா அழகா இருக்கு. பாருங்க அடிப்புலியான நல்ல கெடாவா வாட்ட சட்டமான கெடாவா இருக்கு. நம்ம தூக்கலா இருக்குங்க. 60 கிலோ இருக்கு. 60 கிலோ. அப்ப வாங்கின விலைக்கு ஒருத்துங்க பெரும் அப்படிங்க. விலைக்கு கண்டிப்பா வரும். அப்ப நம்ம விசேஷத்துக்கு இந்த மாதிரி ஆர்டர் வாங்கலாம். அருமையா இருக்குங்க. அருமையான கெடா. சும்மா சூப்பரான அடிப்புலியான கெடாவா இருக்குங்க. ஜம்முன்னு ஒரு ஆள் உயரத்துக்குங்க. செம்ம டக்கரா நம்ம மதுரையிலேருந்து கொண்டு இருக்காங்க. அருமையான குட்டி செம்மையா இருக்குங்க. அண்ணன் நம்ம தூத்துக்குடி கணேசனை எட்டியாபுரம் சந்தைக்கு என்ன எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 25 குட்டி கொண்டு வந்தீங்க. ஆமாம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொண்டு வந்தீங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு வியாபாரம் ஆயிடுச்சு. எல்லாம் இப்போ ஒன்று தான் வச்சுருக்கீங்க. இது என்ன பெண்ணடா? பொட்டை குட்டி வச்சுருக்கீங்க கையில். அழகான குட்டி. இது எவ்வளோ சொல்கிறீங்க? 4000 சொல்லி 3500 கொடுத்தா கேட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் 25 குட்டி கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அப்போ வியாபாரம் நல்லா அருமையாக இருந்திருக்கு. ஆமாம் 25 கடா கொண்டு வந்தீங்களோ? அதான் 24 குட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு குட்டி தான் கையில் வச்சிருக்காரு. நம்ம தூத்துக்குடி கணேசன் வந்திருக்காரு. கண்ணானனும் கணேசன் வந்து வருவாங்க. வாரம் ஒவ்வொரு சந்தையிலையும் 20 குட்டி 30 குட்டி கொண்டு வருவார். விற்றுருவாங்க. நம்ம தூத்துக்குடி கண்ணானனும் கணேசனும் ஒரு குட்டி தான் கையில் வச்சிருக்காரு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்கள் பேர் என்ன பேருண்ணே? என்னண்ணே? காளிதாஸ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆர்ஆர் நகர் துலுக்கப்பட்டியிலேருந்து வந்துருக்கீங்க. நம்ம ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி பக்கத்தில் அங்கேருந்து வந்திருக்கீங்க. பாருங்கள் நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில் ஆடு வாங்கியிருக்கீங்களா? கெடாமரி நல்லா அழகான கெடாமரி வாங்கியிருக்கீங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கெடாமரி. சந்தையில் எவ்வளோ சொன்னாங்கன்னு என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18,000 சொல்லி 15,500 முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. சும்மா செம்மையாக இருக்குங்க. ஆடு வந்து என்ன ரகண்ணே? ஆடு கொடியாடு. கொடியாடில் கரும்பூர் குட்டி வாங்கியிருக்கீங்க. அழகான செம்மையாக இருக்குது. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு கடைக்காக வாங்கிங்க. புராண கெடாவாக இருக்குது. ஆனால் ஆடு வந்து வாங்கின விலைக்கு உங்களுக்கு பெரும் நினைக்கிறீங்களா? கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிறீங்க. ஆமாம் வாங்கி ஒரு 500 ரூபா கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிறீங்க. அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. இது ஆடு பல்லு எதுவும் போட்டுக்கண்ணே? காயடிச்சு குட்டி நல்ல 4 பல்லு கடா. நல்ல ஒரு இளங்குட்டியாக வாங்கியிருக்கீங்க. நல்லா தேடி பிடிச்சி வாங்கியிருக்கீங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. இது கலர் நல்லா பாருங்கள். ஒரு சீனி கலரில் அழகான குட்டியாக வச்சுருக்கீங்க. அண்ணே வணக்கம். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? கார்மேகம். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? குறுக்கச்சாலை பக்கத்தில் தெற்கு கல்மண்டு அங்கேருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தைக்கு ஆடு வாங்க வந்தீங்களா? கொடுக்க வந்தீங்களாண்ணே? குட்டி வாங்க வந்திருக்கீங்க. குட்டிக்கு வாங்கிருக்கீங்களா? உள்ளே வாங்கிருக்கீங்க. வண்டிகள் இருக்குது. நம்ம எல்லாமே வெள்ளாடு குட்டி. நம்ம கொடியாட்டு குட்டி. வெள்ளாட்டில் கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை ஆடு வாங்கி எத்தனை கிடாமரி வாங்கிருக்கீங்களா? பெண் மாதிரி வாங்கிக்கலாண்ணே? சரி சரி சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகம் சொல்கிறீங்க. ஆமாம் ஏன்னா இது வந்து திருவிழா 10 மாதிரி வாங்கிருக்கீங்க. 10 மாதிரி என்ன விலையில் வாங்கிருக்கீங்க? என்ன ஒரு குட்டி 6,500 அந்த ரேஞ்சில் வாங்கிருக்கீங்க. 10 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அப்போ 30 குட்டி வாங்க வந்தீங்க. 10 தான் கிடச்சிருக்கு. அப்போ அமையல. ஏன்னா இந்த வந்து திருவிழா காலனால கொஞ்சம் ரேட் அப்படி தான் இருக்கும். ரேட்டாக சொல்கிறாங்க. அழகான குட்டி. நம்ம வளர்க்குறது வாங்கிருக்கீங்களா? குட்டிலாம் அது வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. அப்போ எதுவும் வீட்டில் வளர்க்குறீங்களா? ஆடு பண்ணை போட்டிருக்கீங்க. அப்படி சொல்லுங்கள். பண்ணைக்காக வாங்கிருக்கீங்க. வாங்க வந்துருக்கீங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. எல்லாம் எத்தனை மாதம் குட்டினே? ஒரு 2.5 மாதம் 3 மாதம் குட்டி வளர்க்குறதுக்காக வாங்கிருக்கீங்க. வளர்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மாதத்தில் விற்கலாம்? உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு விற்கிற ரேஞ்சுக்கு 6 மாதத்தில் விற்கிற ரேஞ்சுக்கு வளர்த்துருவீங்க. பண்ணையில் எந்த மாதிரி தீவனம்லாம் போடுறீங்கண்ணே? கலப்பு தீவனம். குறுக்குச்சாலை பக்கத்தில் தெற்கு கல்மேடில் வந்துருக்கு. கார்மேகண்ணை அழகான குட்டி. நம்ம 10 குட்டி வாங்கியிருக்காங்க. 30 குட்டி வாங்க வந்திருக்காங்க. ஆனால் அமையில் 10 குட்டி தான் கிடச்சிருக்கு. வண்டிக்குள்ளே வச்சுருக்காரு. வண்டி திறந்து கட்ட முடியல. நல்லா எட்டியாபுரம் கொடியாட்டு குட்டி வாங்கியிருக்காரு.